வணக்கம். வைட்டமின் சியின் முக்கியத்துவம் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப் போவது நம் உடம்பில் உள்ள வைட்டமின் சியின் பங்கு, வைட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருட்கள், நம் உணவில் வைட்டமின் சியை அதிகரிக்கக்கூடிய வழிகள். வைட்டமின் சி நீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின் ஆகும். நம் உடலின் பல்வேறு செயல்களுக்கு அது முக்கியமாகும். கொலாஜனின் தொகுப்பிற்கு இது ஒரு சிமெண்ட் போல் வேலை செய்கிறது. இது எலும்புகள், தசைகள், சருமம் மற்றும் முழு உடலையும் சேர்த்து இணைக்கிறது. நம் உடம்பில் உள்ள சருமம், முடி, இரத்த குழாய்கள் மற்றும் எலும்புகள் ஆகியவற்றின் திசுக்களில் கொலாஜன் உள்ளது. தசைகள் மற்றும் எலும்பு முறிவிலிருந்து ஏற்படும் காயங்கள் குணமடைய வைட்டமின் சி உதவுகிறது. புண்கள் ஆறுவதற்கும் இது உதவுகிறது. ஆரோக்கியமான சருமத்திற்கும் இது தேவை. வைட்டமின் சியின் மற்றொரு முக்கிய பங்கு, அது ஆன்டி ஆக்சிடென்டாகவும் வேலை புரிகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்பது நம் உடம்பை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல் என்பது நம் உடம்பில் இயற்கையாகவே உருவாகக்கூடியது. இவை அதிகப்படியாகும் பட்சத்தில் தீங்கு விளைவிக்கும். மாசு, புகைப்பிடித்தல், மது, தீங்கு விளைவிக்கும் இரசாயனங்கள் ஆகியவை ஃப்ரீ ரேடிக்கலின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது புற்றுநோய், நீரிழிவு நோய், இதய நோய் மற்றும் கண் புரையை விளைவிக்கிறது. வைட்டமின் சி உடம்பில் ஃப்ரீ ரேடிக்கல்களின் உற்பத்தியை குறைக்கிறது. அப்படி செய்து உயிரணுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. வைட்டமின் சி நமது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. இது நோய் தொற்றுக்களிடம் போராடி வியாதிகளிடமிருந்து பாதுகாக்கிறது. உதாரணத்திற்கு சளி, புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள். வைட்டமின் சி எலும்புகள் உருவாக உதவுகிறது. சில ஹார்மோன்களின் தொகுப்பிற்கும் உதவுகிறது. உதாரணத்திற்கு டோபமைன், அட்ரினலின், நோர் அட்ரினலின். இந்த ஹார்மோன்கள் மன அழுத்தம் அல்லது பயத்தின் போது வேலை செய்கிறது. மேலும் வைட்டமின் சி உடம்பில் நான்-ஹீம் அயனின் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது. நான்-ஹீம் அயன் என்பது ஒரு வகையான தாவர அடிப்படையிலான உணவுகளில் இருக்கும் இரும்புச்சத்து ஆகும். எடுத்துக்காட்டாக கீரை, காய்கறிகள், விதைகள், கொட்டைகள் மற்றும் பீன்ஸ்கள். குறைவான வைட்டமின் சியின் உட்கொள்ளல் அயன் குறைபாட்டினை அதிகரிக்கலாம். இது அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா எனப்படும் ஒரு இரத்த சோகையை விளைவிக்கிறது. வைட்டமின் சியின் குறைபாடு ஸ்கர்வியை விளைவிக்கிறது. ஸ்கர்வியின் ஆரம்ப அறிகுறிகள் ஆரோக்கியமின்மை, காய்ச்சல் மற்றும் சோர்வு. வேறு சில அறிகுறிகள் வீக்கம் மற்றும் ஈறுகளில் இரத்தப்போக்கு, வலுவிழந்த பற்கள், புண்கள் மற்றும் காயங்கள் சரியாக குணமடையாதல் மற்றும் சருமத்திலிருந்து இரத்தப்போக்கு தென்படும். மூட்டுகளில் வலி மற்றும் வீக்கம் ஏற்படலாம். தலைமுடி வறட்சியாக மற்றும் சுருளாக ஆகும். குறைபாட்டின் வேறு சில அறிகுறிகள் வறண்ட சருமம், குறைவான நோய் எதிர்ப்பு சக்தி. இரும்புச்சத்து குறைவான இரத்த சோகை கூட வைட்டமின் சியின் குறைபாட்டினால் ஏற்படலாம். இப்பொழுது வைட்டமின் சியின் தினசரி பரிந்துரையை பற்றி பார்ப்போம். 12 மாத குழந்தைகளுக்கு 25 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. 1 to 10 வயதுள்ள குழந்தைகளுக்கு 40 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. குமரப்பருவத்தினருக்கு 45 to 75 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. பெண்களுக்கு 75 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆண்களுக்கு 90 மில்லிகிராம் பரிந்துரைக்கப்படுகிறது.
கர்ப்பகாலம் மற்றும் தாய்ப்பாலூட்டும் வேளையில் அதிக அளவில் தேவைப்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் தினசரி 85 மில்லிகிராம் வைட்டமின் சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்ப்பாலூட்டும் தாய்மார்கள் தினசரி 120 மில்லிகிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை இப்பொழுது பார்ப்போம். சில பழங்கள் மற்றும் காய்கறிகளில் வைட்டமின் சி நிறைந்துள்ளது. பழ வகைகளில் நெல்லிக்காய் மற்றும் கொய்யாவில் அதிக அளவில் உள்ளது. ஒரு நடுத்தர அளவிலான கொய்யாவில் 300 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது. ஒரு நெல்லிக்காயில் 60 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது. வேறு சில உதாரணங்கள் நாவல் பழம், எலந்த பழம், மாங்காய். பழ வகைகளான ஆரஞ்சு, எலுமிச்சை மற்றும் சாத்துக்குடியிலும் நிறைந்துள்ளன. ஒரு மேசைக்கரண்டி எலுமிச்சை சாற்றில் சுமார் 8 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது. ஒரு நடுத்தர அளவிலான ஆரஞ்சில் 40 மில்லிகிராம் உள்ளது. கீரை காய்கறிகளில் கூட நிறைய அளவிலான வைட்டமின் சி உள்ளது. உதாரணத்திற்கு முருங்கைக்கீரை, சிறுகீரை, முள்ளங்கி கீரை மற்றும் கடுகு கீரை. வெந்தயக்கீரை, அகத்திக்கீரை வேறு சில உதாரணங்கள் ஆகும். 100 கிராம் பச்சை கீரை காய்கறிகளில் சுமார் 60-100 மில்லிகிராம் உள்ளது. கொத்தமல்லி மற்றும் புதினா இலைகளில் சில அளவு வைட்டமின் சி உள்ளது. வேறு சில காய்கறிகளிலும் மிதமான அளவு வைட்டமின் சி உள்ளது. உதாரணத்திற்கு குடைமிளகாய், முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், பாகற்காய், தக்காளி மற்றும் பச்சை பட்டாணி. 100 கிராம் அல்லது 2 பச்சை தக்காளியில் 27 மில்லிகிராம் வைட்டமின் சி உள்ளது. சில காரணிகள் உணவில் உள்ள வைட்டமின் சியை குறைக்கின்றன. அவை தண்ணீர் மற்றும் வெப்பம். அதிக வெப்பநிலையில் சமைக்கும் பொழுது இது காணாமல் போகிறது, அல்லது சூரிய ஒளி அதிக நேரம் படும் பொழுது. அதிகப்படியான தண்ணீரில் சமைக்கும் பொழுது மற்றும் தண்ணீரை வடிகட்டுவதினால் கூட இதை இழக்கிறோம். குளிர்சாதன பெட்டியில் அதிக நேரம் வைப்பதால் வைட்டமின் சியின் அளவு குறைகிறது. அதனால் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை பச்சையாக உண்ணுவதே சிறந்ததாகும். இப்படி செய்வதனால் அதிக அளவிலான வைட்டமின் சியை நாம் பெறலாம். அவை சமைக்கப்பட்டால் சிறிய தீயில் குறைந்த நேரத்திற்கு சமைக்கப்பட வேண்டும். கொதிக்க வைப்பதற்கு பதிலாக வேக வைக்கவும் அல்லது வதக்கவும். வேக வைப்பதினால் வைட்டமின் சியின் இழப்பு குறைவாக உள்ளது. உணவை மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தக்கூடாது. மிக குறைந்த தண்ணீர் அல்லது தண்ணீரே இல்லாமல் சமைக்கவும். குளிர்சாதன பெட்டியில் அதிக நேரம் உணவை வைப்பதை தவிர்க்கவும். வைட்டமின் சியை நம் உணவில் அதிகரிப்பதற்கான சில வழிமுறைகளை பார்ப்போம். புதிதான பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ணவும். அதிகமான வைட்டமின் சி உள்ள பழங்களை உண்ணவும். வைட்டமின் சி நிறைந்த உணவை ஒவ்வொரு வேளையிலும் எடுத்துக்கொள்ளவும். உங்கள் உணவுடன் புதினா, கருவேப்பிலை அல்லது கொத்தமல்லி சட்னியை சேர்த்து சாப்பிடலாம். எலுமிச்சை சாற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம். சமைத்த பின் உணவை புதினா அல்லது கொத்தமல்லி இலைகளை கொண்டு அலங்கரிக்கலாம். முளைக்கட்டுதலின் மூலம் வைட்டமின் சியின் அளவை அதிகரிக்கலாம். முடிந்த அளவிற்கு உணவில் முளைக்கட்டிய பயிர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அனைத்து வழிமுறைகளும் நம் உணவிலிருந்து போதுமான வைட்டமின் சியை கிடைக்க உறுதிப்படுத்தும். நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு போதுமான வைட்டமின் சியை எடுத்துக்கொள்வது அவசியமாகும். இத்துடன் இந்த டுட்டோரியலின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த டுட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஆர்த்தி. நன்றி.